பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வருக என்று சொல்லி வரவேற்கிறேன். நம்மள கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பன, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர, எங்களோடு கூடவே இருக்கிறவர, இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலும் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக தேவரீர் கர்த்தாவே எங்களோடு இணைந்து ஆண்டவர வீடுகளிலிருந்து பார்த்து உண்மை ஆராதிக்கிற, துதிக்கிற, மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. கண்ணீரை துடைங்க, வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், பயங்கள் நீங்கட்டும். தேவன் தாமே கூட இருக்கிறீர் என்கிற விசுவாசம் பெருகட்டும். உண்மை துதிக்கிற, ஆராதிக்கிற, மகிமைப்படுத்துகிற ஜனங்களால் இன்னும் அதிகமாய் நீர் உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன். நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி சில பாடல்களை பாடுவோம். என்னை உண்டாக்கின தேவாதி தேவனவர், தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர், தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர், தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என் மேலவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேலவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்த அவர் பெயரே என்னை உண்டாக்கிய எல்லாரும் தேவாதி தேவனவர், தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர், தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பலவித நாட்களிலே பலம் தந்து தாங்குவார், பலவித சோதனையின் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவித நாட்களிலே பலம் தந்து தாங்குவார், பலவித சோதனையின் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணாடை கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணாடை கோட்டையும், கேடகமும் துருகமும் பெயரவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர், தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர், தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபமில்லை, ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபமில்லை, ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லை. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் தீருதயம் தண்ணீரே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் தீருதயம் தண்ணீரே. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர், என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர், தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர், தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா. நம்மை உண்டாக்கின தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களில், இந்த நாட்களை யோசிக்கும் போது, இந்த கொரோனா வைரஸ் இந்த உலகம் எங்கும் அந்த பாதிப்பு இருக்கிற இந்த நாட்களில் நமக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு தேவன் மாத்திரம் தான். அவர் தான் நம்முடைய அடைக்கலம், அவர் தான் நம்முடைய துர்கம், அவர் தான் நம்முடைய பலன், அவர் தான் எல்லாம். உணர்ந்து சொல்ல போகிறோம். ஒருவேளை நீங்கள் மருத்துவமனைகளில் இருக்கலாம், ஒருவேளை வீடுகளில் இருக்கலாம், ஒருவேளை பயந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கலாம். தேவன் உங்களோடு இருக்கிறார். அவரோட இரத்த கொட்டைக்குள்ளாய் வகித்து இந்த பலவீன நாட்களில் வழி நடத்துவார். உணர்ந்து பாட போகிறோம். பலவீன நாட்களில் பலம் தந்து தாங்குவார். உணர்ந்து பலவீன நாட்களிலே பலம் தந்து தாங்குவார், பலவித சோதனையின் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலம் தந்து தாங்குவார், பலவித சோதனையின் ஜெயம் நமக்கு
போற்றி புகழ். தேவனை துதிக்கும் ஆராதிக்கும் வந்திருக்கும். வேதம் சொல்கிறது அவர் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன். நம்ம துதிக்கிற இந்த வேளையில தேவன் நம் நடுவில் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு உணர்ந்து தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழின்றேன். அறுசுவை உணவு உண்டது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்டது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழின்றேன். தேவனே நீரின் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே எல்லாரும் இணைந்து ஆண்டவரே, நான் உம்மை ஆர்வமுடன் தேடுவேன் ஆண்டவரே. ஆர்வமுடன் மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழின்றேன். நீதானே என் துணையானே, உம் நிழலில் களிகூருவேன். நீதானே என் துணையானே, உம் நிழலில் களிகூருவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழின்றேன். அறுசுவை உணவு உண்டது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்டது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சது சகோதரனே, சகோதரி, இந்த காலம் விடல ஒருவேளை எல்லாருமே என்னை மறந்துட்டாங்க. ஒருவர் கூட என்ன நினைக்கவே இல்லை. என் குடும்பம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கு, நான் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன்.
என்னை விசாரிக்க கூட ஆள் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை ஒரே ஒரு நிமிஷம் என்னை நினைவு கூர்ந்து ஆண்டவரை. நோவா அப்படித்தான் சொன்னார். தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. அங்கே வியாதியின் படுக்கையில இருந்தபோது யோபை தேவன் நினைவு கூர்ந்தார். அவனோடு கூட தேவன் பேசினார். இன்றைக்கு உங்களோட கூட தேவன் இடைப்படுவார். ஒரே ஒரு நிமிஷம் உலகத்தை மறந்துச்சு, உறவுகள் எல்லாம் மறந்துச்சு, ஏதோ ஒரு இடத்துல இருந்து எங்களுக்கு உதவி வரும்னு மனுஷனை எதிர்பார்த்து நீங்க காத்திருக்காம ஆண்டவராக கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது ஒரே நோக்கம், நமக்கு உதவி செய்யலாம். வேதம் சொல்கிறது, அவர் தூதர்களுக்கு கரத்தை கொடுக்காம மனுஷனாகிய நம்மை தூக்கி எடுக்கவே சிலுவையில பலியான உணர்ந்து தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க, உணர்ந்து பாட போகிறான். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான்.
சகோதரி, மிக தூரத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறார், ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். யாருமே நான் தனிமையில் கூட இருக்கிறார். தேவகுமாரனாகிய கிறிஸ்து உங்களை உருவாக்குகிற தேவன் என்பதை உணர்ந்து, உடைந்து போன எதையுமே மனுஷன் பயன்படுத்துகிறதே ஒன்றுக்கும் உதவாத பாத்திரங்களாயிருந்த நம்மை தான் தேவன் உருவாக்கி உயர்த்தி வைத்திருக்கிறார். உங்களை உருவாக்குகிற தேவன். உங்கள் சூழ்நிலை மாறும் சகோதரியுடைய, சூழ்நிலை மாறும். உடைய குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படும். தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிற விசுவாசமே, அவர் இப்பொழுது உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். பூமி எங்கும் தேவனுடைய கண்கள் அப்படியே சுற்றி குலாமிக் கொண்டிருக்கிறது வேதம் சொல்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. உடைய இருதயத்தின் அடிய ஆழத்தில் இருக்கிற தேவைகளை, நினைவுகளை கூட கர்த்தர் அறிவார். அப்படியே அர்ப்பணித்தாண்டவர், என்னை நீ பார்த்து கொண்டிருக்கீங்கப்பா, என்னை உங்களுக்கு தெரியும் ஆண்டவர். அன்றைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவரே, மனுஷர்கள் எல்லாம் ஏளனமாய் பேசுறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ரொம்ப தள்ளப்பட்ட நிலையில இருக்கிறேன், கைவிடப்பட்ட நிலையில இருக்கிற, ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற நிலையில இருக்கிற, எல்லாம் இருக்கிறது போல இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, ஒரு வாரம் என்னை அழுத்துகிறதுன்னு நீங்க அழுது கொண்டிருக்கிறான். தேவனுடைய அழகான கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது சகோதரி, பார்த்து கொண்டிருக்கிறது சகோதரியே. நீங்க கடந்து போகிற பாதைகள் ஒருவேளை கரடு முரடாய் இருக்கலாம், முற்கள் நிறைந்ததா இருக்கலாம், பள்ளங்களும் மேடுகளாய் இருக்கலாம், ஒருவேளை தண்ணீர்களையும் மக்கினையும் கடக்கலாம். அவர் உங்களோடு தான் இருக்கிறார். அவர் உங்களோடு தான் இருக்கிறார். எல்லாம் தேவன் அன்றைய நீ மாத்திரம் இல்லைன்னு சொன்னார். என்னுடைய வாழ்க்கை எப்படியோ முதிர்ந்து போயிருக்காங்க. எத்தனையோ பேர் என்னோடு இருந்தவர்கள் இப்ப இல்லாமல், எத்தனையோ பேர் எங்களோடு இருந்தவர்கள் இல்லாமல். நாங்கள் பெரிய பலவான்கள்னு சொல்ல முடியாதப்பா, நாங்கள் பெரிய ஞானிகளோ அறிவாளிகளோ இல்லாண்டவரை அன்றைய பாதுகாப்பெல்லாம் ஒன்றுக்குமே உதவாதப்பா. உம்முடைய பாதுகாப்பின் கரந்தா எங்களை பாதுகாத்து இருக்கிறேன். நீங்க தான் எங்களை எல்லாம் பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். நீங்க தான் எங்களை வழிநடத்தி உயர்த்தி வைத்திருக்கிறேன். நன்றி எல்லாருடன் அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே,
ஆண்டவரே. இந்த உலகம் எங்களை வேண்டாம் என்று தள்ளினது, உறவுகள் எல்லாம் எங்களை வேண்டாம் என்று சொல்லி, நீ வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கினவர்கள் நடுவில் உமக்கு வேணும்னு எங்களை திறந்து கொண்டீங்களப்பா. ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தை பிடித்து நன்றி சொல்கிறோம், பாதத்தில் விழுந்து நன்றி சொல்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களை நிரப்பும்படி இறங்கி வாங்கப்பா. இப்போது ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கிற குறைகள் எல்லாம் மாறுபடி வேதம் சொல்லுகிறது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவான ஆவியானவர் இறங்கி வாங்கப்பா. தேவனுடைய பிரசன்னம் வீடுகளுக்குள்ளாய் இறங்கட்டாங்க. இதை பார்த்து ஆண்டவரை எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாய், ஒவ்வொரு சகோதரர்களுக்குள்ளாய், சகோதரிகளுக்குள்ளாய், பிள்ளைகளுக்குள்ளாய் இந்த பிரசன்னம் இறங்கி வந்த நிறைவான ஆவியானவர் நீர் வந்து குறைவுகளெல்லாம் மாற்றுபடி உடைய சமூகத்தில் வந்துடும். எல்லாருடன் தேங்க்யூ நன்றி. ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீ வந்தால்
சூழ்நிலைகள் எல்லாம் மாறாண்டவர், சூழ்நிலைகள் எல்லாம் மாறாண்டவர், நிறைவான ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பி வழிநடத்தும். குறைவுகள் எல்லாம் மாறட்டும், குறைவுகள் எல்லாம் மாறட்டும். என்ன குறைவுகள் பிறந்தாலும் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், சரீரத்தில் இருக்கிற குறைவுகள், வருமானத்தில் இருக்கிற குறைவுகள், சமாதான சந்தோஷத்தில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் மாறட்டும். நிறைவான ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பி சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி செய்யும். கிருபையின் கரத்தில் கொடுக்கும். ஆண்டவரே, கண்ணீரோடு யார் இருந்தாலும் ஆண்டவரே, அந்த கண்ணீரை உடைய கரங்கள் துடைக்கும்படி நான் சொல்லிக்கிறேன். நீங்க அழாதேன்னு சொன்னாதான் அந்த சூழ்நிலையே மாறும். அன்றைக்கு ஆண்டவரே, ஒரு விதவை மரித்து போன தன் பிள்ளையை பார்த்து அழுது கொண்டிருந்தபோது அநேகர் ஆறுதல் சொன்னாங்க. ஆண்டவரே, ஊராரின் வெகுஜனம் அவர்களோடு இருந்தது. அழாதே அழாதே அழாதேன்னு உறவுகள் சொல்லி இருக்க முடியும். ஆண்டவரே, உங்களுடைய குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருவரும் சொல்லி இருக்க முடியும், நண்பர்கள் சொல்லி இருக்க முடியும். ஆண்டவரே, எத்தனை பேர் சொன்னாலும் அவளை பார்த்து அழாதேன்னு சொல்லிடப்பா. அந்த மரித்து போனவனை உயிரோடு எழுப்பி கொடுத்த தேவன் லோகியானாராதானாரா. நீர் நிறைவான கிறிஸ்து, நீர் நிறைவான ஆவியானவர், நீர் வார்த்தையாகிய வல்லமையின் தேவன். என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அழாதேன்னு சொல்லி ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை ஜெயமாய் மாற்றி கொடுக்கும்படி நான் சொல்லிக்கிறேன். யார் உடைந்து போய் இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் அணைத்துக் கொள்ளுங்கப்பா, அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அணைத்துக் கொள்ளும்படி சொல்லிக்கிறேன். ஆற்றி தேற்றி ஆண்டவரை பலப்படுத்தி சாட்சிகளாய் நிறுத்துங்க. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது கூட தேவாதி தேவனாகி கிறிஸ்து நம் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். நீங்க எதை குறித்தும் கலங்க வேண்டாம். அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நமக்காகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தவர். பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்குவது அதன் ஒரே நோக்கம், அவரை நம்பின ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது என்பதுதான். அந்த விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம், வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள் வாசிக்க கேட்போம். 4, 5 வசனங்கள். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாய் மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடினாலே கனம் பெற்றார். எத்தனை பேர் இந்த காலவெளியில நம்மெல்லாம் தேவனாலே கனம் பெற்றவர்கள் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாளில கூட 2 விதமான காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனிடத்துல கனத்தை பெறுகிறது அல்லது மனுஷனிடத்துல கனத்தை பெறுகிறது. பெரும்பாலும் மனிதர்கள் எதை விரும்புகிறாங்கன்னா மனுஷனிடத்துல கனத்தை பெறுகிறது. ஒருவேளை ஒரு மனுஷன் நமக்கு மரியாதை கொடுக்கலன்னா அப்படியே உடைந்து போகிறோம். ஒருவேளை மனிதர்கள் நம்மளை உயர்த்தி பேசலன்னா எவ்வளவு செஞ்சிருப்பேன், என்னை மறந்துட்டானேன்னு யோசிக்கிறான். ஆனா அதுல பிரயோஜனம் மற்றவில்லை. இந்த உலகம் நம்மை ஒருவேளை கனத்துக்குரியவர்களாய் பார்க்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவனுடைய பார்வையில நம்ம எல்லாம் கனத்துக்குரியவர்களாய் இருக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடினாலே கனம் பெற்றாய், கனம் பெற்றாய். நமக்கு ஒரு கனம் இருக்கிறது. என்ன கனம் பார்க்கும்போது, இந்த பூமியில பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், எதிர்ப்புகள் வரும், நாச மோசங்கள் வரும், வியாதிகள் பலவீனங்கள் வரும், சத்துருக்கள் எழும்புவாங்க, எல்லாம் வரும். ஆனா எதுவும் நம்மை தொட முடியாது. வரலையே சொல்லுங்க. ஏன்னா நம்மளாம் கனத்துக்குரியவர்கள், தேவனுடைய பார்வையில விசேஷமானவர்கள். நம்மை காக்கும்படி 1000 லட்ச தூதர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்மை காக்கும்படி, நம்மை பாதுகாக்கும்படி, நம்மை ஒருவேளை தெரியாம இதை உணராம
ஒருவேளை சில காரியங்களை பேசி விடுகிறோம், செய்து விடுகிறோம். ஆனாலும் கூட நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மை பாதுகாத்து உயர்த்தி வைக்கிறார். இந்த வார்த்தையானது யாக்கோபு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. ஏசியா வாழ்ந்த நாட்களில சிறையிருப்புக்கு போகிற சிறையிருப்புல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசப்பட்ட வார்த்தை. விசேஷமாய் இஸ்ரவேலர்கள் என்று சொன்னாலே தேவ ஜனங்கள். அந்த இஸ்ரவேல் கோத்திரம் 12 கோத்திரத்துல 10 கோத்திரம் 2.5 கோத்திரம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த 2.5 கோத்திரம் 9.5 கோத்திரம் இப்படி பிரிக்கும் போது அங்கே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த யூதா கோத்திரம், இஸ்ரவேல் கோத்திரம், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களுக்கான வாக்குத்தத்தத்தை அங்கே ஏசியா பேசுகிறார். ஏசியா தீர்க்கதரிசி அவர் ஆரம்பிக்கும் போது கட்டிப்பான ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கடினமான ஒரு தீர்க்கதரிசி. அவர் சொல்லும்போது அறிவே இல்லை அப்படின்னு சொல்றார். முதல் அதிகாரத்துல பார்க்கும்போது மாடு தன்னுடைய முன்னணியை அறியும், நீங்க தேவ ஜனங்கள், ஆனா உங்களுக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்றாரு. கோபப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி, சொல்றது அப்படியே கடினமாய் சொல்கிற ஒரு தீர்க்கதரிசி. இப்படி தீர்க்க தரிசனம் மனுஷன் செய்கிற காரியங்களை சொல்லி பேசி உணர்த்தி கொண்டிருந்த தீர்க்கதரிசி 40வது அதிகாரத்துல என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று பேசுகிறார். ஒரு மாற்றம், தீர்க்கதரிசி வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அங்கே பார்க்கிறார். யார் கஷ்டப்படுறாங்க, யார் ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்ற ஒரு மாற்றத்தை தேவன் அங்கே ஏசியாவுக்கு காண்பிக்கிறார். உசியா ராஜா மரணம் அடைந்த நாளிலே என்று வேதம் சொல்கிறது. இந்த ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்துல நீங்க அதை வாசிக்க முடியும். அது வரைக்கும் ஏசியாவின் பார்வையில இருந்ததெல்லாம் ராஜா அவன் செய்த தவறுகள், அங்க இருந்த ஜனங்கள் செய்த தவறுகள். இதற்கான தீர்க்க தரிசனம் வந்து கொண்டே இருந்தது. அங்க ஏசியா பேசிக்கொண்டே இருந்தார். உசியா ராஜா மரணம் அடைந்த நாளில ஒரு தரிசனத்தை அங்கே பார்க்கிறார். நம்ம கனம் பெற்றவர்கள் என்கிற தரிசனத்தை நீங்கள் பார்க்காதே போனால் உங்க வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை செய்ய மாட்டீங்க, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க மாட்டீங்க. ஏசியா அங்கே பேசும்போது சொல்லுகிறார், அங்கே உசியா ராஜா மரணமடைந்த நாளில அங்கே தேவனை தரிசித்ததாய் வாசிக்கிறோம். அந்த வேத பகுதியை கூட வாசிக்கலாம். 9வது அதிகாரத்துல முதல் வசனம் என்று இருக்கிற வாசிக்கிறோம். 1-2 வசனம். அவர் செபோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் இனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் 6வது அதிகாரம் 1-2 வசனம் வேகமாய் வாசிப்போம். ஏசி 6:1-2. உசியா ராஜா வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். ஒரு தரிசனம் உடைய வாழ்க்கை. அதுவரைக்கும் ஏசியா தீர்க்கதரிசி மனுஷனுடைய குற்றங்களை பார்த்து கொண்டிருந்தார், மனுஷர்கள் செய்த தவறுகளை பார்த்து கொண்டிருந்தார். உசியா ராஜாவை பார்த்தாரு. உசியா ராஜாவுடைய ஆளுகை சரியில்லை, ராஜா சரி. இன்னைக்கு கூட இந்திய தேசத்துல அல்லது உலகம் எங்கும் இருக்கிற மனுஷர்கள் என்ன பேசுறாங்க? இந்த அரசியல் தலைவர் சரியில்லை, இந்த அதிபதி சரியில்லை, அமெரிக்க தேசத்தை ஆளுகிறவர் சரியில்லை. உலகத்தில் இருக்கிற சரியில்லாத ஆளுகைகளையும் உலகத்தில் இருக்கிற சரியில்லாத மனுஷர்களையும் குறித்தே பேசிக்கொண்டிருக்கிறோம் தேவ ஜனங்கள். ஏசியா தீர்க்கதரிசி கூட அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒரு தரிசனத்தை பார்க்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது தேவ தரிசனம். நம்ம எல்லாம் அவருடைய பார்வையில விசேஷமானவர்கள். அந்த மரணத்தை பார்த்த போது அடுத்த அந்த வசனம் சொல்லி வாசிக்கிறோம். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செட்டையில் இருந்தது. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். தேவதூதர்கள் இப்ப சொல்றாங்க, தீர்க்கதரிசியை பார்த்து ஒரு தரிசனத்தை பார்க்கிறார், சிங்காசனத்தை பார்க்கிறார், அங்கே கேருபீன்களை பார்க்கிறார். அவர்கள் ஒருவரும் தன் முகத்தை
முகத்தை மூடிக்கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறதும் பூமி அனைத்தும், பூமி முழுவதும், இந்த உலகம் முழுவதும் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்கிற வார்த்தையை சொன்னார்கள். இதை கேட்டவுடனே ஒரு இடத்துல தேவ மகிமை இருந்தா அங்கே அற்புதம் நடக்கும். ஒரு இடத்துல தேவ மகிமை இருந்தா அப்ப இந்த பூமி எங்கும் தேவ மகிமையினாலே நிறைந்திருக்கிறது. தொடர்ந்து சொல்கிறார்கள், வாசிக்கிறோம். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசலின் நிலைகள் அசைந்து புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான் ஐயோ, ஒரு பயம், தீர்க்கதரிசிக்கு ஒரு பயம். முதல் முறையாக பேசுகிறார். ஐயோ நான் அதமானே, ஐயோ நான் அதமானே, நான் பரிசுமான், எல்லாம் கெட்டவங்க, நான் நீதிமான், எல்லாம் கெட்டவங்க. இவங்களுக்கு பரிசுத்தம் இல்லை, இவங்களுக்கு கீழ்ப்படிதல் இல்லை, இவங்களுக்கு உண்மை இல்லை, இவங்க சரியில்லை, அது சரியில்லை. இப்படி பேசி 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 அழைப்பை அறியாதவர்கள், அழைப்பை அசட்டை பண்ணுகிற தேவ ஜனங்கள், ஒருவேளை உலகத்துல பரிசுத்தம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், வெளிப்படுத்தல வசனம் சொல்றது பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாய் இருக்க. அதுக்கு லிமிட்டேஷனே கிடையாது. தேவன் வருகிற வரைக்கும், தேவனை சந்திக்கிற வரைக்கும், தேவனை பார்க்கிற வரைக்கும் அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்கு. உண்மைதான், அந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவர்கள். ஏன்னா நம்ம எல்லாம் பார்வைக்கு விசேஷமானவர்கள். அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்படுகிற நிலை, ஒவ்வொரு நாளும். அந்த வசனம் சொல்கிறது, நான் அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்கள் நடுவே வாசமாய் இருக்கிறேன். உண்மை, இதை உணர்ந்து கொண்டான். அப்போது தீர்க்கதரிசி உணர்ந்து கொண்டான். ஒரு பிரித்தெடுத்தல், ஒரு ரெண்டு பேர் வித்தியாசத்தை அங்கே பார்க்கிறான். இந்த உலகம் எப்படித்தான் இருக்கிறது, அசுத்த உடத்துகள் பேசுகிறது, எல்லாமே சரியில்லை, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய அந்த பிரித்தெடுத்தல் என்று இருக்கிறது. தேவன் நம்ம எல்லாம் பரிசுத்தமாய், தேவ ஜனங்களாய், தேவ பிள்ளைகளாய் பிரித்தெடுத்தது தான் விசேஷம். வேதம் சொல்கிறது, அவன் சொல்றான், அசுத்த உதடுள்ளவன், நானே அசுத்த உதடுள்ளவன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் நடுவே வாசம் பண்ணுகிறேன். ஒருவேளை நான் ரொம்ப பரிசுத்தமான, நிறைய பேர் சொல்றாங்க, ஒருவேளை அறிக்கை பண்ணிட்டே இருங்க. அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கிறதல்ல, அதன்படி வாழ்கிறது. நான் பரிசுத்தமான் என்று சொல்லி பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையில வாழ்கிறது. இன்னைக்கு ஒரு சில வாயை திறந்தாலே அடுத்தவங்க தான் குற்றவாளி, ரொம்ப நீதிமான் மாதிரி பேச பழகிட்டாங்க. அவங்கள மாற்ற முடிகிறது இல்லை. ஏன்? அந்த உணர்வுள்ள இருதயம் இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வார்த்தைகள் யாக்கோபே, இப்பொழுதும் யாக்கோபேன்னு யாக்கோபை குறித்து பேசுகிறான். அவன் ஒன்றும் ரொம்ப பரிசுத்தவான் இல்லை, அவனும் நீதிமான் இல்லை, அவன் எத்தன் தான், ஏமாற்றுகிறவன் தான். ஒருவேளை கொஞ்சம் கூழையும் அவன் சமைத்து வைத்திருந்ததையும் கொடுத்து சகோதரத்திலிருந்து சேஷ்ட புத்திரபாகத்தை வாங்கி கொண்டான். என்ன கேட்கிறான்? நான் பசியா இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஆகாரம் கொடுன்னு சகோதரன் கேட்டபோது அவன் பயன்படுத்தின காரியம், எனக்கு இதை தந்தான், எனக்கு இதை தந்தான், உன் சேஷ்ட புத்திரபாகத்தை எனக்கு தந்தா நான் தருவேன்னு சொல்றான். உன்னிடத்துல கேட்கிற எவனுக்கும் கொடு என்று வேதம் சொல்கிறது. இயேசு சொல்கிறான், கொடுக்கிறேன், ஆனா நீ விலையேற பெற்ற ஒன்றை வைத்திருக்கிறாய் என்பதை உணர்ந்தவன் யாக்கோபு, உணராதவன் ஏசா. நீ விலையேற பெற்ற ஒன்று உன்னிடத்தில் இருக்கு. என்னிடத்துல என்ன இருக்கு? உலக பிரகாரமான ஆசீர்வாதம். ஒருவேளை உனக்கு சாப்பாடு இல்லை, என்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட பணம் இல்லை, என்கிட்ட இருக்கு. உனக்கு வேலை இல்லை, நான் வேலை பார்க்கிறேன். ஒருவேளை உனக்கு சொந்த வீடு இல்லை, நான் சொந்த வீட்டை வச்சிருக்கிறேன். இப்படி நிறைய எனக்கு இருக்கு. உலகத்துல இவைகள் எல்லாம் இருக்கு. தேவஜனமே, அவர்கள் ஆசீர்வாதமா இருக்கிறார்கள் நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய். நீ எதை யாரிடத்துல கேட்கிறாய்? நீ உன் பார்வைக்கு, தேவனுடைய பார்வைக்கு விசேஷமானவன். அதை முதலாவது உணர வேண்டாம். ஏசா அங்க எதை உணரல? சேஷ்ட புத்திர பாகம் அங்கே விசேஷமானது உணரல. யாக்கோபு உணர்ந்திருந்தான். வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான். எதை நீ வேல்யூ பண்ற? இந்த உலகத்தில் இருக்கிற பதவிகள் அல்லது பொருட்கள் அல்லது உன்னுடைய அழகு
உன்னுடைய படிப்பு, உன்னுடைய ஞானம், நீ வைத்திருக்கிற சொத்துக்கள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள், ஒருவேளை உனக்கு தெரிஞ்ச விஐபிஸ், இதெல்லாம் பெருசு, நான் யார் தெரியுமா அப்படின்னு இருக்கிறியா? நான் தேவனுடைய பிள்ளைன்னு உணர்றியா? அவன் கேட்கும்போது அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். ஆதியாகத்துல நமக்கு நேரம் இல்லை, அந்த வார்த்தை இது என்னத்துக்கு அப்படின்னு சொன்னான். இந்த சேஷ்ட புத்திரபாகம், அவன் ஏதோ ஒரு தராசை வைத்து ஒரு பகுதியில அந்த கூழை வைத்து ஒரு பகுதியில சேஷ்ட புத்திர பாகத்தை வைக்கும்போது அந்த ஏசாக்கு இது அற்பமாய் தெரிகிறது, ஒண்ணுமே இல்லை, அதுல என்ன பெரியது அப்படின்னு சொல்லி அதை விற்று போட்டான். அங்க எது மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒன்றும் எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை, அங்க எழுதப்பட்ட பத்திரம் இல்லை, அது வீடு ஒன்றும் இல்லை. இந்த எழுதி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறது வாயின் வார்த்தை. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்க எதை பேசுறீங்களோ அது ரெக்கார்ட் ஆயிடும். நீங்க எதை பேசுறீங்களோ, நான் அடிக்கடி நிறைய காரியங்கள் எனக்கு விரோதமாய் ஜனங்கள் பேசினாலும் கூட, எனக்கு விரோதமாய் யார் பேசினாலும் ரிட்டன் பேசுறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் பேசும். ஒரு சில வார்த்தைகள் தான் பேசுறேன். ஏன் தெரியுமா? மேலே ஒரு ரெக்கார்டு இருக்கு, அது எரேஸ்லாம் பண்ண முடியாது. ஒன்ஸ் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா ரெக்கார்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். நீ பேசுற எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ அவன் சொல்லிட்டான், எனக்கு என்னத்துக்கு இது வேண்டாம் அப்படின்னு. அதை யாக்கோபு எடுத்துக்கொண்டான். அப்ப யாக்கோபுடைய பார்வையில விசேஷமா இருந்தது அந்த அழைப்பு தான். அவனை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டான். இவன் வேண்டான்னு சொன்னானே, இவனை உருவாக்குறது முன்னாடியே தெரியும். மல்கியா தீர்க்கதரிசி 1 எழுதுகிறார், நான் யாக்கோபை சிநேகித்தேன், அங்கு ஏசாவை வெறுத்தேன். நீ யாரா இருக்கிறாய்? ஒருவேளை ஏசாயா தீர்க்கதரிசியை பார்க்கும்போது கூட இப்படிப்பட்ட ஜனங்கள் நடுவில் நான் வாழ்ந்து கொண்டிருக்க, நல்லதுதான் தேவ ஜனமே, நீ அதை பேச வேண்டாம். ஒருவேளை நீ அதை பேசாதே, உன்னுடைய அழைப்பை குறித்து பேசு, உன்னுடைய அபிஷேகத்தை குறித்து பேசு, உன்னுடைய தேவனை குறித்து பேசு. அங்கே அவன் சொல்லும் போது பார்க்கும்போது நான் அதமானேன் என்று சொல்லி அடுத்த வசனம் இப்படியே சொல்லுது, வாசி கேட்போம். மனுஷன் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என்னுடைய கண்கள் கண்டதே என்று சொன்னான். சேனைகளின் கர்த்தராகிய ராஜா. இதுவரைக்கும் பார்க்கலையா இயேசுவை? இதுவரைக்கும் பார்க்கலையா உங்க தேவனை? உங்களை உண்டாக்கினவரை, உங்களை உயர்த்துகிறவரை பார்க்கணும். நம்ம எல்லாம் அவருடைய பார்வையில விசேஷமானவர்கள். அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம உலகத்தை பார்த்துட்டு இருக்கோம், உலகத்தில் இருக்கிற ஆட்களை, குடும்பத்தில் இருக்கிற ஆட்களை, ஒருவேளை உறவுகளை, நண்பர்களை, இவங்க இப்படி ஆயிட்டாங்க, இவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க, அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னு சொல்லி நம்முடைய அழைப்பை அப்படியே மட்டுப்படுத்தி தோற்றுக்கொண்டே இருக்கிறான். இங்கே சொல்கிறான், அதுவரையும் ராஜாவை பார்த்து தீர்க்க தரிசனம் சொன்னவன், அதுவரைக்கும் அந்த ஜனங்களை பார்த்து தீர்க்க தரிசனம் சொன்னவன் இப்ப சொல்றான், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என்னுடைய கண்கள் கண்டதே என்று சொன்னான். அடுத்த வசனம், அப்பொழுது ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு. இன்னைக்கு சுத்திகரிப்பு வேணும். என்ன வேணும் தெரியுமா? வாயை தொடணும். ஏசா இது என்னத்துக்குன்னு பேசினா அங்கதான் ஆரம்பிச்சுட்டு அவனுடைய ஃபெயிலியர், தோல்வி அங்கதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தாயின் கருவில் தெரிந்து கொண்டார் யாக்கோபை. யாக்கோபு அவனுடைய வார்த்தையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பான். அவனுடைய வார்த்தையில அவன் செய்த ஒவ்வொரு காரியமும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் பொருத்தனை பண்ணுகிறான் தேவனிடத்துல, அதை நிறைவேற்றுகிறான். அவன் பேசுகிறான் தேவனிடத்துல, அதை செய்கிறான். அவன் செய்யாத எதையும் பேசவே இல்லை. அவனுடைய வார்த்தை, நம்ம பேசுகிற வார்த்தை, நம்ம எதை அற்பமாய் பேசுகிறோம், எதை உயர்த்தி பேசுகிறோம். இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி அதுவரைக்கும் சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல இருக்கிறது போல வாக்குத்தத்த வசனங்கள் மற்ற புத்தகத்துல நீங்க பார்க்கவே முடியாது. அதை தொடர்ந்து பேசுகிறோம். ஏசாயா என்ன பேசுகிறாரு? நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நாங்கள் இருந்த ஜனங்களை ஆற்றி தேற்றுகிற வார்த்தைகள் வெளியே வந்தது. இவர்களெல்லாம் இஸ்ரவேல் சந்ததி, யாக்கோபின் சந்ததி. யாக்கோபு தெரிந்து கொள்ளப்பட்டவன், தாயின் கர்ப்பத்திலே அவனை தேவன் தெரிந்து கொண்டார், அவனுடைய சந்ததியை தேவன் கைவிட மாட்டார் என்கிற அந்த வார்த்தைகளை கொண்டு தேற்றினான். அந்த சந்ததியில கிறிஸ்து பிறந்தார் என்று வேதம் சொல்கிறது. நம்மெல்லாம் கிறிஸ்து இயேசுவினாலே பிள்ளைகளாய் சுதந்திரராய் தெரிந்து கொள்ளப்பட்டோன்னு அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியரில் எழுதுகிறார்.
இந்த நாளில் கூட என்ன யோசிக்கிறீங்க, என்ன பேசுறீங்க? நம்ம அவருடைய பார்வைக்கு அருமையானவர்கள், விசேஷமானவர்கள், கனத்துக்குரியவர்கள். நீங்க பயப்படாதீங்க, அவனோடு தான் இருக்கிறேன் நான் கூட சொல்லுறான். யாக்கோபு கூடவே இருந்தான். ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம தியானிக்கும் போது கூட அது வரைக்கும் எதோ எழுதியிருக்கு. அதற்கு பிறகுதான் இந்த தரிசனத்தை அவன் கண்ட பிறகுதான் ஒரு பரலோக தரிசனம் மேல இருந்து ஒரு செய்தி வருது. இதோ நமக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு, கிறிஸ்துமஸ் கொண்டாட போறோம். தீர்க்கதரிசி தான் பேசினார். அது வரைக்கும் அழிவை குறித்தும் நாசமோசங்களை குறித்தும் பேசிக்கொண்டு இருந்த தீர்க்கதரிசி சொல்றான், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். எவ்வளவு அருமையான ஒரு தீர்க்க தரிசனம். கிறிஸ்து வரப்போறான்னு பார்க்கிறதுக்கு தேவன் அவருடைய பார்வையை பரிசுத்தப்படுத்தினார், நாவை பரிசுத்தப்படுத்தினார், அவருடைய வாயை பரிசுத்தப்படுத்தினார். இதை ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் எழுதியிருக்கு. தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும்னு பேசினாரே தீர்க்கதரிசி. அதற்கு காரணம் என்ன? தனக்குள்ளாய் ஒரு பரிசுத்தம் உண்டாக, பார்வையில் ஒரு பரிசுத்தம். கனத்துக்குரியவர்கள் நம்மெல்லாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு நாள் நம்மை தேவன் கைவிடவே மாட்டார். அந்த நிச்சயமும் நம்பிக்கையும் தீர்க்கதரிசிக்குள்ளாய் வந்ததுக்கு ஒரே காரணம் அந்த தேவனை தரிசித்ததுதான். இந்த நாளிலே கூட யாக்கோபை குறித்து தேவன் பேசினார். யாக்கோபை அவர் சொல்லும்போது சொல்கிறார் 1வது வசனத்துல 43, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர். அவர் தான் நம்மை சிருஷ்டித்தவர். நம்ம ஒருவேளை எதனாலும் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஒரு லேண்ட் வாங்கி நம்ம விருப்பத்துக்கு வீடு கட்டிக்கலாம். வீடு நிறைய பேர் கட்டுறாங்க. எப்படி கட்டுறாங்க? அவங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வீடு கட்டுறவங்க. ஒருவேளை நிறைய பணம் இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கட்டிக்கிறோம். எவ்வளவுதான் எல்லாத்தையும் டிசைன் பண்ணாலும் அவங்க ஒரு காரியத்தை டிசைன் பண்ணவே முடியாது. அவங்களுடைய கல்லறையை மட்டும் எங்க தோண்டி புதைக்க போறான்றது மட்டும் தேவன் தான் டிசைன் பண்றாரு. அது ஒரு மனுஷன் உணர்ந்துட்டா போதும். அந்த கல்லறை நான் அடிக்கடி யோசிக்கிறேன். இந்த யாக்கோபு விசேஷமானவன். அவருடைய தகப்பன் ஒரு கல்லறை தோட்டத்தை வாங்கி வச்சுட்டாரு. அவருடைய தகப்பன் வயதான நாளில் சான்ஸே கிடையாது அங்கே புதைக்கிறதுக்கு. வேற ஊருக்கு வந்தாச்சு, எகிப்துக்கு வந்தாச்சு. அங்கே இருந்து ராஜ அரண்மனையிலேருந்து கொண்டு போய் அங்கே புதைச்சாங்க. ஏன் தெரியுமா? தனக்கென்று யாக்கோபு எத்தனையோ காரியங்களை செய்தாலும் அவன் தேவனை சார்ந்தே செய்தான், தேவனை நம்பியே செய்தான். சுயக்கிரியைகளை அவன் பல இடங்களிலே செய்ததாய் வேதம் சொன்னாலும் கூட அவன் தேவனை சார்ந்து ஜெபித்து செய்ததாய் வேதம் சொல்லுகிறது. பார்வைக்கு விசேஷமானவன், கர்ப்பத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நம்ம ஒவ்வொருவரும் பார்வைக்கு விசேஷமானவர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வந்து பிறந்த போது தச்சன் வீட்டில் வந்து பிறந்தார். பெரிய ஒன்றும் ஐஃபையா அப்படியே ரிச்சாலாம் வந்து பிறக்கல, தச்சன் வீட்டில் வந்து பிறந்தாரு. பேதுரு வந்து காசு இருக்குதான் டாக்ஸ் கட்டன்னு கேட்கும்போது காசே இல்லைன்னு சொல்லிட்டாரு. வனாந்தரத்தில் அவ்வளோ பேர் பட்னியாக இருக்கும்போது சாப்பாடு கொடுக்கணும். ஆண்டவர் கேட்டுற ஏதாவது வச்சிருக்கீங்களா? எங்ககிட்ட இல்லை, அவர்கிட்ட இல்லை. எதையுமே கணக்கென்று வைத்துக் கொள்ளாத அந்த தேவன் மரித்தார். அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ண ஒரு ஐஸ்வர்யவான், வேதம் சொல்கிறது, ஒரு ஐஸ்வர்யவான் அந்த சரீரத்தை கேட்டு வாங்கினான். கனத்துக்குரிய அடக்கம். என்ன டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்க? எது உங்க கற்பனையில் இருக்கு? வாழ்ந்த கிறிஸ்துவுக்காய் வாழணும், மரித்தான் கிறிஸ்துவுக்காய் மரிக்கணும். பரலோகத்துல நமக்கு ஒரு இடம் இருக்கு. என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. யோவான் 14:1 சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில அநேக வாசஸ்தலம் உண்டு. உங்களுக்கான ஒரு வாசஸ்தலம் பரலோகத்தில் இருக்குது. அந்த வாசஸ்தலத்துக்கு ஆயத்தமாக பூமியில செய்யப்பட வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கு. பயமா இருக்குது சிஸ்டர், எனக்கு பயமா இருக்கு சிஸ்டர், என்னால எதுவுமே செய்ய முடியல, நான் எவ்வளவு பிரயாசப்படுறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், எல்லாம் நல்லதுதான். உன் கிரியினாலே அல்ல, கிரியினால எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு ரோமர் 9
அவர்கள் கிரியை அவர்கள் பிறவாதற்கு முன்பதாகவே, நன்மை தீமை செய்யாததுக்கு முன்பது, எந்த கிரியும் செய்யாததுக்கு முன்பதாகவே தேவன் செலக்ட் பண்ணிட்டாரு. நம்மளெல்லாம் செலக்ட் பண்ணிட்டாரு. நம்மளாம் தேவ பிள்ளைகள், அவருடைய பார்வையில விசேஷமானவர்கள், அருமையானவர்கள். இங்க ஏசாயா தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். அதுவரைக்கும் தரிசிக்கவில்லை தேவனை. தரிசித்த பிறகு ஒரு சாட்சி சொல்கிறான், நாமும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலில எப்படி இருக்கிறாங்களா, அவர்கள் சாட்சிகளாக இருக்கிறாங்களா. நானும் இஸ்ரவேலில கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சாட்சிகளாக இருக்கிறான். சாட்சிகளா இருக்கிறோம்னு சொல்றான். சாட்சி உள்ள வாழ்க்கை. ஒரு ஆள் பார்த்தா சொல்ற தேவ பிள்ளை, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றதால எவ்வளவு பெரிய ஆபீசரா இருக்கிறதுனாலும் பிரயோஜனம் இல்லை, எவ்வளவு பெரிய பதவியை வகிக்கிறதுனாலும் பிரயோஜனம் இல்லை, எவ்வளவு சொத்துக்களை வைத்திருக்கிறதுனாலும் பிரயோஜனம் இல்லை. உன்னை பார்க்கிறவர்கள் தேவனை பார்க்கிறோம். யாக்கோபை பார்த்தவர்கள், யாக்கோபை பார்த்தவங்க அவ்வளவு திரளான ஆசீர்வாதங்களோடு யாக்கோபு வந்தபோது அவனுக்கு ஒரே ஒரு பயம் வந்தது, ஏசாவை குறித்து. ஒருவேளை நல்ல சண்டை போடுற ஆள் இருந்தா கூட சேர்த்துக்கல. எல்லா மனுஷிக பலத்தையும் தள்ளி வைத்து தேவனுக்காய் காத்திருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார். ஒரு மாற்றம் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசிக்குள்ளாய் ஒரு மாற்றம், யாக்கோபுக்குள்ளாய் ஒரு மாற்றம். இன்றைக்கு நமக்குள்ளாய் ஒரு மாற்றம் வரும் என்று சொன்னார். உலகத்தை குறித்தே யோசிக்காம, உலகத்தை குறித்தே பேசாம, உலகத்தில் இருக்கிற ஜனங்களை குறித்து பேச அழைக்கப்படவில்லை. கிறிஸ்து உலகத்தில் செய்தவைகளை குறித்து பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த வார்த்தையில் அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக ஜீவனை, நமக்காக ஜீவனையே கொடுத்தவர். கடைசியை கூட ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது நம்மிடத்துல சொல்லும் போது சொல்லுகிறார், ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும். யாக்கோபு தேவனுக்குள்ளாய் இருந்தபடினால நிறைய மிஸ்டேக்ஸ், யாக்கோபுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. எல்லா குறைகளையும் நிறைவாக்கின தேவன் அவனோடு கூட இருந்தார். அதனால்தான் அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார், கோத்திர பிதாக்களாய் அவனுடைய பிள்ளைகளை மாற்றினார், அந்த சந்ததியை பரிசுள்ள சந்ததியாய் மாற்றினார். கிறிஸ்து இயேசு அந்த சந்ததியில வந்து பிறந்தார். உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டு பரிசுத்தம் உள்ளவர்களாய் அவனுடைய பார்வையில அருமையானவர்களாய் இன்றைக்கும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதே அதிகாரம் சொல்லுகிறது 2வது வசனத்துல, நீங்க தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடந்தாலும் அவைகள் மீது புரளுவதில்லை, அக்கினியில நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது. எவ்வளவு விசேஷமானவர்கள். இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு கிறிஸ்து சொன்னாரே. நிறைய பிரச்சனைகள் இருக்குதான். வீட்டுல பிரச்சனை இருக்கு, குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவிக்குள்ளாய் பிரச்சனை இருக்கு, பிள்ளைகளுக்குள்ளாய் பிரச்சனை இருக்கு, உறவுகளுக்குள்ளாய் பிரச்சனை இருக்கு, வேலை ஸ்தலத்துல பிரச்சனைகள் இருக்கு, தொழில பிரச்சனை இருக்கு, எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் இருக்கு. அதை பேசுகிற ஆட்களாய் இருக்கக்கூடாது, ஜெயிக்கிற ஆட்களாய் இருக்கிறோம். அங்கே உலகத்தை ஜெயிக்கிற கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்தாரே. ஒரு மனுஷனாய் இருந்து, மிகச்சாதாரண மனுஷனாய் இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அழைப்பில் நிலைத்திருந்து யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் என்று சொன்னால், நீங்களும் நான் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், நிச்சயமாய் ஜெயிப்போம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினாலே கணம் பெற்றாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த கணத்தை உணர்ந்து சுதந்திரித்து சாட்சிகளை வாழ்வோம். கர்த்தர் தாமே வழியாவரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லா கண்களையும் மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நாங்கள்லாம் அவருடைய பார்வையில அருமையானவர்கள்னு உணர்கிற உணர்வை எங்களுக்கு தாங்கப்பா. விசேஷமானவர்கள்னு நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, எங்களை தாயின் கருவில தெரிந்து கொண்டீங்களா ஆண்டவரே. நன்மை தீமை செய்கிறதுக்கு முன்பதாகவே எங்களை எல்லாம் பிரித்து எடுத்தீங்களப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த உலகம் அசுத்தத்துக்குள்ளாய் கிடக்கிறது, ஆளுகிறவர்கள் எல்லாம் சரியில்லைன்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கூட என் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். ஆண்டவரை குறைவுல எல்லாம் மாற்ற வல்லவர். ஆண்டவரை இப்படி தெரிந்தெடுத்தலின் படியே எங்களை எல்லாம் ஆசீர்வதித்து இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, எங்களோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் தேவன் இருப்பதை உணர்ந்து இந்த பூமி உடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறது எழுந்திருக்குதே, அந்த மகிமையினாலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன்
கிறிஸ்து இயேசு அந்த மகிமையினாலே குறைகளை நிறைவாக்குதலாக இருக்கிற எல்லா குறைகளை நிறைவாக்கி சாட்சிகளாய் நிறுத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்மளாம் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய வழிநடத்தலும் சமாதானம் நாம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லி கடந்து போவோம். God bless. God bless.